வணக்கம் நண்பர்களே. இந்திய ஒரு விவசாய நாடு. கடந்த நூற்றாண்டுல விவசாயம் தான் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பா இருந்திருக்கு. அதனால இவரது கண்டுபிடிப்பு கருவிகள் விவசாயிகளின் செயல்திறனை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தியிருக்குங்க. இந்தியாவின் முதல் ரோல்ஸ் ராய்ஸ் டு தேர்தல் தோல்வி வரை யார் இந்த கோபால்சாமி துரைசாமி அவர்கள்? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். கோவையில் உப்புளிப்பாளையம் முதல் கோல்டு வின்ஸ் வரை 10.10 கிலோமீட்டர் தூரத்துக்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க 2020 அடிக்கல் நாட்டப்பட்ட பணிகள் தற்பொழுது முழுமையாக முடிக்கப்பட்டு தமிழ்நாட்டிலேயே மிக நீண்ட மேம்பாலமாக பயன்பாட்டுக்கு வந்திருக்குதுங்க. ரூபாய் 1791.23 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கோவை டு அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு பெயரை சுட்டி முதல்வர் ஸ்டாலின் 2 தினங்களுக்கு முன்பு அக்டோபர் 9 அன்னைக்கு திறந்து வச்சாருங்க. ஜிடி நாயுடு மேம்பாலம் இப்படி கடந்த 2 நாட்களாக அரசியல் அரங்கில் ஒழிக்கப்படும். இந்த ஜிடி நாயுடு யார்? விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஜிடி நாயுடுவின் முழு பெயர் கோபால்சாமி துரைசாமி. 1893 ஆண்டு கோயம்புத்தூர்ல பிறந்த இவருக்கு புதுமையானவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. அதனால பள்ளி படிப்புல அவர் மனம் நிலை கொள்ளல என்பதால பள்ளி கல்வியை பாதிலே நிறுத்திட்டாரு. 3ஆம் வகுப்பு மட்டுமே தான் பயின்றிருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் கிடைக்குதுங்க. தினமும் காலையில தந்தையோட வயல்வெளியில வேலை செஞ்சிருக்காரு. இரவுல தமிழ் புத்தகங்கள் வாசிப்பது மூலம் தன்னை உருவாக்கிட்டு இருந்திருக்காரு. இவருடைய 16 வயசுல வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஜிடி நாயுடுவின் கிராமத்துக்கு பிரிட்டிஷ் வருமான வரித்துறை அதிகாரி ஒருத்தர் ராஜ் மோட்டார் சைக்கிள்ல வந்திருக்காருங்க. அவருக்கு அந்த மோட்டார் தொழில்நுட்பம் மீது ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. அதனால அந்த அதிகாரியுடன் நட்பை வளர்த்துக்கிட்டு அதன் இயக்கம் பற்றி தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காருங்க. இந்த ஆர்வம் அவருக்குள்ள இயங்கிட்டே இருந்திருக்குங்க. 13 வயதுல ஒரு ஹோட்டல் அவருக்கு வெயிட்டர் வேலை கிடைச்சிருக்குங்க. அங்கே வேலையை பார்த்துக்கிட்டே மெக்கானிக் வேலையும் கத்துக்கிட்டாருங்க. உணவகத்துல வேலை செய்து கொண்டிருந்த போது பணம் சேர்த்து ஒரு மோட்டார் பைக் வாங்கி அதன் இயக்கவில்லை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்காக அந்த மோட்டார் சைக்கிளை முழுவதுமா பிரிச்சு அப்புறம் மாட்டி கத்துக்கிட்டாருங்க. அதன் பலனாக 1920 இந்தியாவின் முதல் உள்நாட்டு காரை தயாரித்த ஜிடி நாயுடு தொழில்நுட்ப சந்தையில் போட்டி போடும் இந்தியாவின் முதல் அடிக்கு பாதை அமைத்து கொடுத்தாருங்க. ஜிடி நாயுடுவின் புத்தக கல்வியை கடந்த அவரது அறிவியல் சிந்தனை, புதுமைக்கான தாகத்துடன் தொழில் முனைவோர் மனப்பான்மை, சமூகத்துக்கு உதவும் மனம் எல்லாம் ஒன்றிணைந்து அவருடைய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இருக்குங்க. ஒரு பக்கம் கார் தயாரிப்புன்ற, மறுபக்கம் இன்று உலகம் முழுவதும் குழந்தைகள் விரும்பி உண்ணும் பஞ்சு மிட்டாய் தயாரிக்கும் இயந்திரத்தை உருவாக்கியதும் அவர் தாங்க. இதுதான் ஜிடி நாயுடு அவரது கண்டுபிடிப்புகள். எந்த எல்லைக்குள்ளும் அடக்கப்படலைங்க. இந்தியா ஒரு விவசாய நாடு. கடந்த நூற்றாண்டுல விவசாயம் தான் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பா இருந்திருக்கு. அதனால இவருடைய கண்டுபிடிப்பு கருவிகள் எல்லாமே விவசாயிகளின் செயல்திறனை அதிகரிப்பதில் கவனம் செலுத்திட்டு இருக்குங்க. உருளைக்கிழங்கு தோல் எடுக்கும் கருவி, ஜூசர், நிலக்கடலை உழைக்கும் இயந்திரம், எளிதாக கையாளக்கூடிய கரும்பு அரைக்கும் இயந்திரம், ஷேவிங் ரேசர், பிளேடு, சுவர் கடிகாரம், ரேடியோகிராம், தமிழ் டயல் ரேடியோ, கட்டிடக்கலவை, எலக்ட்ரிக் மோட்டார், ஏழைகளுக்கான எளிமையாக கட்டக்கூடிய வீடு, ஆட்டோமேட்டிக் டிக்கெட் மெஷின் என பல துறைகளை சேர்ந்த பல கருவிகளை உருவாக்கியிருக்காருங்க. 1930 40 ஜெர்மனி தான் தொழில் வளர்ச்சியின் அடையாளமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஜெர்மனியில கோயம்புத்தூர் இந்தியா என்று தலையிடப்பட்ட பொருட்களை அணிவகுக்க வைத்தார் ஜிடி நாயுடு அவர்கள். இந்தியாவின் முதல் மின்சார மோட்டார் போக்குவரத்து சேவையை தொடங்கி வரும் ஜிடி நாயுடு தான். 1937 கோயம்புத்தூர் பீலமேட்டில் இந்தியாவின் முதல் மின்சார மோட்டாரையும் பின்னர் யுனிவர்சல் மோட்டார் சர்வீஸ் UMS என்ற போக்குவரத்து நிறுவனத்தையும் தொடங்கியிருக்காருங்க. 1939 ஆண்டு அவர் நிறுவனத்துல 300 பேருந்துகள் இருந்ததுங்க. ஜிடி நாயுடுவுக்கு கேமராக்கள் மீது ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. அப்போ அவர் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்திட்டு இருந்திருக்காரு. ஆனாலும் அவர் வித்தியாசமான பிலிம் ரோல்களை கண்டுபிடிச்சாருங்க. லண்டன்ல 1935 ஆண்டு மன்னர் 5ஆம் ஜார்ஜ் இறந்தபோது அவருடைய இறுதி சடங்குக்கு நேரில் சென்றதோடு அவருடைய புகைப்படமும் எடுத்திருக்காருங்க. ஜெர்மனி சென்று ஹிட்லரை சந்தித்துள்ள இவர் அவரது கேமராவால் ஹிட்லர், காந்தி, நேரு, சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற ஆளுமைகளையும் படம் எடுத்திருக்காருங்க. கண்டுபிடிப்புகளை உருவாக்குவது மட்டுமே ஜிடி நாயுடு அல்ல, அவர் ஒரு சிறந்த நன்கொடையாளரும் தொழில்துறை வல்லுநரும் கூடுங்க. கோவையின் தொழில்துறை வடிவமைத்தல அவர் பங்கு இன்றியமையாதுங்க. பல தொழில்களை நிறுவி வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காருங்க. 1945 ஜிடி நாயுடு உருவாக்கிய ஆர்தர் ஹோப் பாலிடெக்னிக் கல்லூரி தான் இந்தியாவின் முதல் பாலிடெக்னிக் கல்லூரிங்க. இதன் மூலம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியோட உதவித்தொகையும் வழங்கினாருங்க. அவர் உருவாக்கிய ஏழைகளுக்கான வீடுகள் குறைந்த செலவுல 11 மணி நேரத்திலேயே கட்டி முடிக்கப்படக்கூடியதுங்க. எல்லோருக்கும் சொந்த வீடு என்பது அவரது கனவா
இருந்துச்சு. கோவை நகருக்கு சிறுவாணி தண்ணீர் வழங்கும் திட்டத்தில் தமிழகத்தின் முதல் நிதியமைச்சர் RK சண்முகம், ரத்னா சபாதி ஆகியோருடன் இணைந்து பணியாற்றியிருக்காருங்க. அவரது முயற்சிகள் இன்னும் நன்கொடையால் பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல்ல உலக புகழ்பெற்ற ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சிருந்தவரும் இவர் தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே பிரிட்டிஷர் ஒருவரை தனது நிறுவனத்தில் பணியாளராக வச்சிருந்தவரும் இவர் ஒருத்தர் தாங்க. 1936 மாகாண பொதுத் தேர்தல் நின்று தோல்வியும் தழுவிருக்காருங்க. GT நாயுடு அந்த ஒரு நிகழ்வை தவிர அவர் அரசியலில் பார்வையாளராகவே இருந்திருக்காருங்க. கோவையில் GT நாயுடு பொக்கிஷ தொழில்துறை அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க. 1952 ரூபாய் 2000 மதிப்புல 2 இருக்கை கொண்ட பெட்ரோல் என்ஜின் காரை அறிமுகப்படுத்தினாருங்க. என்ஜின் கார்களை உற்பத்தி செய்ய தொடங்கினார். ஆனால் அவருக்கு தேவையான உரிமத்தை அரசு வழங்கவில்லை என்பதால் அது பாதிலேயே நிறுத்த வேண்டியிருந்துச்சு. இப்படி தொடர்ந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு இந்தியாவின் எடிசன் என புகழ்பெற்ற GT நாயுடு 1974 மறைஞ்சிருக்காருங்க. தமிழ்நாட்டின் ஈரோட்டில் உள்ள மக்கள் சிந்தனை பேரவை என்ற அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் இளம் ஆராய்ச்சிகளுக்கு GT நாயுடு விருதை வழங்கி வந்துட்டு கௌரவிச்சிட்டு இருக்காங்க. இயக்குனர் K. ரஞ்சித் இயக்கிய GT நாயுடு தி எடிசன் ஆஃப் இந்தியா என்ற ஆவணப்படம் 2019 66வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப படம் என்ற விருதை பெற்றிருச்சுங்க. GT நாயுடுவின் வாழ்க்கையை திரைப்படமாக உருவாகிச்சு. இந்த படத்தை கிருஷ்ணகுமார் ராம்குமார் எழுதி இயக்கினாங்க. GT நாயுடுவாக மாதவன் நடிக்கவிருப்பதாக அறிவிப்புகள் வெளியாகின. இப்போதும் GT நாயுடுவின் கண்டுபிடிப்புகளின் மாதிரிகள் கோவையின் GT அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்காங்க. GT நாயுடு கார் சேகரிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அதனால் பல்வேறு மோட்டார்களில் இயங்கும் கார்களை வச்சிருந்தாரு. அவற்றை வச்சு GT நாயுடுவின் மகன் கோபால் நாயுடு GT கார் அருங்காட்சியகத்தை நிறுவியிருக்காரு. இப்போது GT நாயுடுவின் கண்டுபிடிப்புகள் ஏதோ ஒரு வகையில் இயந்திரங்களின் வாழ்வில் பயன்பட்டு கொண்டேதாங்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படியான ஆளுமைகளை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மறக்காதீங்க. இந்த வீடியோவின் கமெண்ட்ல GT நாயுடுவின் கண்டுபிடிப்புகள் பற்றி உங்களுக்கு பிடித்ததை எழுதுங்க. மறக்க முடியாத அந்த மனிதருக்கு நம்ம வணக்கம் செலுத்தலாம். GT நாயுடுவின் அற்புத கண்டுபிடிப்புகள்ல உங்களுக்கு எது பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.